इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् गन्धद्वारान् ईश्वरीगुं सर्वभूतानां तामिहोपक्वये श्रियम् ईर्मे भजतु अलक्ष्मीर्मे नश्यतु विष्णुमुखावै देवा चन्द्रोभिराम् इमान् लोकाननपजय्यमभ्यजयन् महाद्वीन्द्रो वज्रबाहु षोडशी कर्म यच्छतु. நாராயணவல்லி சொல்லக்கூடிய தைத்திரிய உபனிஷத்தினுடைய 4வது பாகமானது மகாநாராயண உபனிஷத் என்ற பெயர் யாக்ஞிகி உபனிஷத் அப்படின்னு சார். இதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதுற தாயனர் விஸ்தாரமாக பாஷ்யம் எழுதுங்க. ரொம்ப அனுபவித்து விசேஷமான எழுதப்பட்ட பாஷ்யம் மகாநாராயண உபனிஷத்து. இதுல யஜ்ய சம்பந்தமான விஷயம், கர்ம சம்பந்தமான விஷயம், உபாசனா சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வர்றதுனால அதெல்லாம் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய சாயனர் எழுதிட்டோம் பின்னாடி ஊட்டிட்டார் ஆச்சாரியார். பிறகு இதுல வேதாந்த போர்ஷன் முதல்ல ஆரம்பம், கடைசியில கொஞ்சம், நடுவில் எல்லாம் கர்ம விஷயங்கள் தான் நிறைய இருக்கு அப்படின்றதுனால எழுதப்படவில்லை. ரொம்ப அருமையான ஒரு உபனிஷத்தை. இப்போ நம்ம எந்த சந்தர்ப்பத்துல இருப்பான்னாக்க யாத்திரிகர்கள்லாம் எப்படி குளிக்கிறதுக்கு போறா, குளிக்க வேண்டிய சமயத்துல சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னு இப்போ வரப்போகுது. அதுக்கப்புறம் போஜனத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, இப்படி வரப்போகுது. இப்போதைக்கு அவர் குளிக்கிறதுக்கு போறாங்க. குளிக்கிறதுக்கு போகும்போது தூர்வாவையும் மிருத்திக்கையும் எடுத்துட்டு போய் அந்த தூர்வா தேவியை பிரார்த்தனை பண்ற மாதிரி பிரபரமாதேவி சதமூலா சதாங்குரான்ற மந்திரம், மிருத்திகை அனநே சத்தியம்னு சொல்லி மிருத்திகையினுடைய பிரார்த்தனை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அந்த மிருத்திகைப்பட்ட கால ஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணுக்ராந்தே வசுந்தரான அந்த போற இடங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நிச்சயத்துவத்தை சொல்லி அதுல இருந்து எடுக்கப்பட்ட இந்த மிருத்திகையை சொன்னார். இப்போ அந்த மிருத்திகையை உடம்புல பூசிக்கணும். மிருத்திகையை முதல்ல சுத்தம் பண்ணி அதுக்கு மந்திரத்தை சொல்லி அதை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் சோப்பு மாதிரி அதை பூசிக்கணும் சொல்றதுக்காக அந்த மந்திரம் தான் இது. தண்டத்வாராந்துராதரிசான் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிபோ பக்வயே உபவக்வயே ஸ்ரீயம் அப்படின்னா எப்படி சுகந்தமானது புஷ்பத்திலிருந்து 4 பக்கமும் வருகிறதோ அப்படி பகவானுடைய அருளானது 4 பக்கமும் ஏற்படுகிறது. அவர் எப்படி இருக்கிறார், யாராலும் ஜெயிக்க முடியாதவளாக இருக்கக்கூடியவளாக அந்த அம்பாள் இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் எப்படி துராதரிசாம், யாராலையும் ஜெயிக்க முடியாதவளாக இருக்கிறார். நித்திய புஷ்டால் தரிசி, எல்லோருக்கும் நரிஷ்மெண்டை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அது மாத்திரம் ஈஸ்வரி, அவள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கிறாள். எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய சர்வபூதானாம் ஈஸ்வரி, எல்லா பூதங்களுக்கும் ஈஸ்வரியாக இருந்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய தாம், அப்படி இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை மிக இந்த இடத்துக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த குளிக்கத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நதிக்கரைக்கு உபாப்பையே எழுந்தருள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீயம் அப்படின்னு அந்த ஸ்ரீயமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி கொண்டு இவர்கள் தண்ணிக்குள்ள போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் குளிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த மிருத்திகையை மேலே கீழே வரைக்கும் பூசிட்டு கீழே இறங்குறாங்க. அந்த மிருத்திகா லேபனத்துக்கு அதுக்கு பேர் சோப்பு தேய்க்கிறது அப்படின்ற மாதிரி சோப்பு லேபனம்னு நம்ம சொல்லிக்கணும். அது மிருத்திகா லேபனம், மிருத்திகாவை தேய்ச்சிக்கிட்டார். தேய்க்கும் போது சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா ஸ்ரீர்மே பஜது அலக்ஷ்மீர் மே நச்சது விஷ்ணுமுகாவை தேவா சந்தோபிஹி இமான் லோகான் அனபஜய்யம் அப்யஜயன் மகான் இந்திரஹ வஜ்ரபாஹு ஷோடசி கர்ம யச்சது அப்படின்னா பஜது. அப்பேற்பட்ட இந்த மகாலட்சுமியை
எனக்கு அருள் புரியட்டும். பஜது அப்படின்னா பஜ சேவாயம் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லும் பொழுது பஜாமியகம் அப்படின்னு யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு சொன்னா நம்மள சுமக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. அவர் நமக்கு இருந்து நம்மிடம் இருந்து கொண்டு நமக்கு இதை வர வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ மகாலட்சுமியுடைய கடாட்சமானது மே பஜது அப்படின்னா எனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு. அது புரிஞ்சா மாத்திரம் போகாது. நான் மாத்திரம் தான் போதுமா? எங்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், எல்லாத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போகணும். அலட்சுமியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவோ அது எல்லாம் மே நெச்சது நாசமாகணும். அப்படின்னா என்ன? குல, பந்து, கிராம, ராஷ்டிர இதெல்லாம் பாக்கியத்துல அழகாயிருக்க. இவா எல்லாமும் சௌக்கியமா இருக்கணும். இவாளுக்கும் கஷ்டம் வரக்கூடாது. எனக்கு மாத்திரம் வந்தா போதாது. இந்த தரித்திரம்ன்றது எங்க குலத்துக்கும் வரக்கூடாது, பந்துக்களுக்கும் வரக்கூடாது, எங்க கிராமத்துக்கும் வரக்கூடாது, எங்க பட்டணத்துக்கும் வரக்கூடாது, எங்க தேசத்துக்கும் வரக்கூடாது, ராஷ்டிரத்துக்கும் வரக்கூடாது அப்படின்ற அர்த்தத்துல நஷ்டத்துனா இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த மாதிரி நீங்க அர்த்தம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ரிக்வேதத்துல சில பாகத்துல இப்படிதான் அங்க படிச்சிருக்கு. அதுக்கு பாக்கி அங்க எப்படி இதெல்லாம் வருதோ அதை தான் இங்க ஊகிக்கணும் நம்ம. அதனால இதுதான் நட்சத்திரம்னா அலட்சுமி இல்லை. நட்சத்திரம்னா எங்க ஆத்துல இந்த அசத்துக்காரங்கள்லாம் இருக்கக்கூடாது. காத்தால கையெழுத்து போன இதெல்லாம் வந்தா அலட்சுமி வந்துடும் நிறைய சொல்லியிருக்க. காலங்காத்தால தூங்கினா அலட்சுமி வந்துடும், மத்தியான வேலையில படுத்துட்டா அலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துடும், சாயங்காலம் கதவை மூடி வச்சிருந்தா வரும். நம்ம சாயங்காலம் வந்தா கொசுக்கு பயந்து கதவு போடுறோம். சாயங்காலம் வந்து லட்சுமி வர வேலைக்கு கதவை போட்டோம்னா அலட்சுமி உள்ள இருக்கிறவோ குச்சி ஆகி வரோம். அப்புறம் வழக்கு ஏற்றலான்னாக்கா அலட்சுமி வந்துருவான்னு இருக்கு. இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அலட்சுமி நட்சத்து. அதுக்கப்புறம் விஷ்ணு முகாவை தேவாக, விஷ்ணு முதலிய தேவர்கள், விஷ்ணுவை முக்கியமாக கொண்ட தேவர்கள் விஷ்ணு முகாக அப்படின்னாக்கா விஷ்ணுவை முன்னிட்டு இருக்கக்கூடிய தேவர்கள். விஷ்ணு முகாவை தேவாக சந்தோகி இமான் லோகான், அவர்கள்லாம் இந்த விஷ்ணு இந்த பதவிகள்லாம் அவர்களுக்கெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, நிறைய வேதங்கள்லாம் படிச்சு அந்த யாகங்கள்லாம் பண்ணி அப்படித்தானே நம்ம தேவலோகத்தில் இருக்கிற போஸ்ட் எல்லாம் வருது எல்லாருக்கும். இவர்கள்லாம் எதை கொண்டு ஜெயிச்சு இன்னைக்கு விஷ்ணுவாக அவர் இருக்கிறார். அவர் துவாதச விஷ்ணுக்களாக இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அஷ்ட வஸ்துக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த தேவர்கள்லாம் வேதத்தின் மூலமாகத்தான் ஜெயிக்க முடியாத ஏற்பட்ட லோகங்களை எல்லாம் ஜெயித்தார்கள். அனபஜரியமான இந்த லோகங்களை எல்லாம் அப்ஜெயன் ஜெயித்தார்கள். ஜெயிக்க முடியாத லோகங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாரு? விஷ்ணு முதல்வர்கள். விஷ்ணு முதலான தேவதைகளுக்கெல்லாம் எப்படி இந்த பதவியானது ஏற்பட்டது? அம்பாள்னால ஏற்பட்டது, மகாலட்சுமியினால ஏற்பட்டது. மகாலட்சுமியினுடைய அருளால விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லாம் ஜெயிக்க முடிய அப்ஜயமாக இருக்கக்கூடிய இதை அப்ஜயம் ஜெயித்தார்கள். எப்படி? சந்தோபிகி, வேதத்தின் மூலமா. அந்த விஷ்ணுவை முதல்வாக கொண்டு வரணும்னா வேதங்கள்னால அவர்கள் சந்தோபிகி சந்தஸ்துகளானால அப்படின்னா வேதங்களால அப்படி ஜெயித்தார்கள். இப்படி ஜெயித்தவர்களுடைய ரொம்ப வசதியாக தேவர்களுக்கெல்லாம் தலைவராக கருதப்படுவது யாரு அப்படின்னா, இந்த துவாதச ஆதித்யால் ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், அஸ்வினி தேவர்கள், இவ எல்லாருக்கும் தலைவர் யாரு? இந்திரன். இந்திரன் தான் பெரிய தேவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர். அப்படி இருக்கிறதால் அவன் மகான் இந்திரஹா. இப்படிப்பட்ட மகான் இந்திரஹா அவன் எப்படிப்பட்ட இந்திரன்? விருத்ராசுரனை கொன்றவன். அவர் எதை வைத்துக் கொண்டு பண்ணார்? கையில வஜ்ரத்தை வைத்துக் கொண்டு வஜ்ரபாணியாக இருந்து கொண்டு எல்லாரையும் ஜெயித்ததான அந்த இந்திரன் வஜ்ரபாஹு, வஜ்ராயுதத்தை கையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்திரன். எப்படிப்பட்ட இந்திரன்? மகான் இந்திரன். மகானாக இந்த இந்திரன் வஜ்ரபாஹு இந்திரஹா எங்களுக்கு கர்ம அப்படின்னு கர்ம எக்க எங்களுக்கு அந்தக்கரண சித்தியை கொடுத்து இருந்து நன்மைகளை, கர்மானாக்க எங்களுக்கு நன்மைகளை எத்தது அழிக்கட்டும். எப்படிப்பட்ட நன்மைகளை அழிக்கட்டும் அப்படின்னா சோடசி அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணும்போது இந்த சோடசின்னாக்க என்ன வியாக்கியானம் பண்றாருன்னா, சோடச கலாகா அத்திய அஸ்தி இது சோடசி.
16 கலைகளை உடையவர் யார் அப்படின்னாக்க யாரு? ராகா சந்திரன். சந்திரன் தான் இருக்கார். இவர்களுக்கெல்லாம் சந்திரன் சூரியனுக்கெல்லாம் தலைவரா இந்திரன் இருக்கிறதுனால இந்திரனுக்கும் அந்த பெயரானது பொருத்தமாக இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு சோமயாகத்துல 6 சோமயாகங்கள் இருக்கு. அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், அதுக்கப்புறம் உக்கியம், வாஜபேயம், சோடசி, அப்படி இருக்கக்கூடிய யாகங்கள்ல சோடசியாக இருந்து இந்திர தேவதாட்டமான ஒரு சோம சம்ஸ்தை, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சோடசி. இது 2வது அர்த்தம். 3வதான ஒரு அர்த்தம், ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அத சாயனாச்சாரியார் அவருடைய பாக்கியத்துல வேதத்திலேயே சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, வித்வான் சோடசி அக்கரா ஸ்ரீ வித்யா உச்சது. இந்திரனானவன் சோடசி நீங்க சொன்னதுக்கு காரணம், இந்த சோடசி மந்திரத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் ஒரு 12 பேர் இருக்காங்க, உபாசகர்கள். யார் யார் 12 பேர் அப்படின்னா, மனு, அப்புறம் மனுகு, சந்திரஹா, குபேரஸ்ய, லோபாமுத்ரா, மன்மதா, அகஸ்திஹி, அக்னிஹி, சூரியஹா, இந்திரஹா, ஸ்கந்தஹா, சிவஹா, குரோதபட்டாரகா. யாரு? துர்வாசர். இப்படி தேவியாக துவாதச அன்னி உபாசகா, இவர்கள் தான் உபாசகர்கள் தான். இவர்கள் கொடுத்த ஒரு வித்யை தான் இன்னைக்கு உலகெங்க இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. மனு கொடுத்ததான சில தந்திரங்கள்ல அதை வச்சு அந்த பஞ்சதசி மந்திரமானது மனு கொடுத்தது சார். சந்திரன் கொடுத்தது சகாரத்தில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது சந்திரன் கொடுத்தது. குபேரன் கொடுத்தார். லோபாமுத்ரா கொடுத்தது ரொம்ப பாப்புலரா இருக்க நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லோபாமுத்ரா கொடுத்த பஞ்சதசி தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. அப்புறம் இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, சவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ஆந்திரா, தமிழ்நாடு, தஞ்சாவூர், இந்த பக்கம் திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா மன்மத வித்தியை தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிங்கேரி மடம், காஞ்சி மடங்கள்லாம் ஆதரிக்கக்கூடியதா இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மன்மதனால கொடுக்கப்பட்ட அந்த காதி வித்தியை தான். லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லியிருக்க காதி வித்யா தான் ரொம்ப வசத்தில். அந்த காதி வித்யை தான் இங்கெல்லாம் ஃபேமஸா இருக்கு. இந்த வந்து ஆதி வித்யன்னா கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பஞ்சதசி சோடசி மந்திரத்தை கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். மன்மதன். அதுக்கப்புறம் அகஸ்தியர் கொடுத்திருக்கார், ஆட்டுக்காரியும் கொடுத்திருக்கார், அகஸ்தியரும் ஒன்று கொடுத்திருக்கார். கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அவர் தனியா ஒரு குரூப், இது ஒரு குரூப். அப்புறம் அக்னி, அவரும் அக்னி பகவானும் ஒரு பஞ்சதசியை கொடுத்திருக்கார். அப்புறம் சூரியன் கொடுத்திருக்கார். அதுக்கப்புறம் இந்திரன் கொடுத்திருக்கார். இப்ப இங்க பாருங்க, சோடசி சோடசி எஸ்சி அஸ்தி இது சோடசின்னு என்ன அர்த்தம்? சோடசி மந்திரத்தை வைத்துக் கொண்டு எதன் மூலமாக அந்த இந்திர பதவியை ஜெயித்தாரோ அந்த மந்திரம், அது ஒரு பெரிய விசேஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கந்தகா, சிவகா. ஸ்கந்தர் எழுதினார். அதே மாதிரி சிவன் ஒரு பద్ధதி எழுதியிருக்கார். அப்புறம் குரோதபட்டாரகர். குரோதபட்டாரகர்னா துர்வாசர். இப்ப நம்ம கோயில்ல பண்றது இந்த குரோதபட்டாரகர் எழுதின, துர்வாசர் எழுதின பூஜா பద్ధதியில தான் இங்கெல்லாம் பூஜை நடக்காது. காஞ்சிபுரத்துல இப்போ மூகாம்பிகையிலையும் அதுதான் நடக்காது. இப்படி சக்தி ஸ்தலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த துர்வாசர் எழுதின கல்பத்தை தான் பண்ணணும். நம்ம பண்ற பூஜைக்கும் அவ பண்ற பூஜைக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அது தப்பு இல்லை, அவளுடைய பദ്ധதி அது. அது துர்வாசர் பద్ధதி. இப்படி குரோதபட்டாரகர், இப்படி தேவியாக துவாதசா, இப்படி தேவி பூஜை பண்றவர்கள் 12 பேரு. அன்னி உபாசகா, இந்த 12 பேரும் ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 பிரஸ்தானங்கள்னு சொல்றது. 12 பிரஸ்தானங்களை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியது ஸ்ரீ வித்யை. அந்த ஸ்ரீ வித்யால ஒரு பிரஸ்தானமானது சோடசி பிரஸ்தானம். அந்த சோடசி பிரஸ்தானத்தை கொடுத்தவர் இந்திரன். அது மாத்திரம் இல்ல, நமக்கு சாயனர் இன்னொரு அபூர்வமான விஷயம்னா, தத்யாய இந்திரஹாபி தத் ஜப பிரபாவாது இந்திர பதவி ஆகதாம அப்படின்னு பாஷத்தில் இருக்கார். பூஜையை பண்ணான்னு சொல்ல, அது நிறைய வேதனா. நம்ம உபாசனையை வேதாந்தத்துக்கு கொண்டு வரத்துக்கு தான் வச்சுட்டு இருக்கோமே தவிர அதுக்கு மேல மோட்சத்துக்கு ஞானாதேவனுக்கு கை வைக்கணும்னு கொடுத்ததுனால இதெல்லாம் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு உபச்சாரமாக சொல்லலாமே தவிர சாத்தா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எல்லாம் இல்லை இல்லையா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதாத பாக்கியத்துல ஜப பிரபாவா, ஒரு ஜபத்துக்கு தான் யூஸ் ஆகுது இந்த சோடசி. அது கவனிக்க வேண்டிய விஷயம்.
அந்த ஜபத்தினுடைய பிரபாவத்தினால அவர் இந்திர பதவி ஆயிட்டார். அதாவது மேக்சிமம் பதவி அவர் தான். அந்த ஜபத்தினுடைய பராகாசத்தை பிரம்ம இல்ல, நீங்க பிரம்மலோகம் வரைக்கும். அதுக்கப்புறம் அங்க போய் கனக சனந்தன இருக்கீங்க தத்துவ போதத்துல வேதவியூடாமணி அந்த ஆரம்பிச்சாதான் அதுக்கு ஈஸியா படிக்கலாம். அங்கெல்லாம் போனா கஷ்டம் ஆளோ நினைச்சு பாருங்க. ஒரு சனகர்லாம் வந்தா அவர் எவ்வளவுதான் எதிர்பார்ப்பாரோ நம்ம கிட்ட அதிகாரிக்கு இங்கெல்லாம் ஈஸியா கிடைக்கிறது நமக்கு. எல்லாம் நம்மளாம் பிளஸ்டடு. அங்க போய் இதெல்லாம் பாவம் பண்ணோம்னா அங்க போயிட்டாதான் அந்த நம்ம சௌரியமா காரில் வந்து இங்க போயிட்டு இருக்கோம். இதே நேரம் அவரை தூக்கி தர போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒசத்தியான விஷயங்கள் இந்த லோகத்துல அது ஈஸி. அங்க போய் இருக்கிறத விட எதுக்காக நீங்க அங்க போறது ட்ரை பண்றீங்க, இந்தியா படிக்கலாமேன்றது அர்த்தம் இல்லையா? ஏன்னா நான் இங்க பண்ணிட்டா இங்க வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்ப இருக்கிறது ஒரே வழிதான், வேற படிச்சுதான் ஆகணும் இப்படி சொல்லியிருக்கு. அதனால சோடசி கர்ம எச்சது அப்படின்னார். இப்படிப்பட்ட சோடசி சோடச மந்திரங்களை ஜெயிச்சு பதவி வாங்கின அந்த இந்திரனால இருக்கக்கூடிய அந்த இந்திரனும் சோமனும் நமக்கு கர்ம எச்ச எங்களுக்கு நன்மைகளை கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அடுத்தது ஸ்வஸ்தினோ மகவா கரோத் அந்து பாப்பா யோஸ்மான் வேஷ்டி ஸ்வஸ்தி நகா. அந்த இந்திரனா மகவா, ஏ மகவா சக்திபதி, ஏ மகவா, மகவான்னாக்க இந்திரன் அர்த்தம். ஏ மகவா நகா ஸ்வஸ்தி எங்களுக்கு ஸ்வஸ்தி மங்களம் கல்யாணம் இல்லையா, இதெல்லாம் மங்களகரமான காரியங்கள், இதெல்லாம் சிவம், இதெல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு கரோத்து மங்களமாக ஆக்குங்கள் அப்படின்னு ஜலப்பிரவேச பிரார்த்தனா. இது உள்ள போறதுக்கு அந்த ஜலத்தை பகவானா நினைச்சு இப்படி பார்த்து அம்பாலா நினைச்சு இப்படி பிரார்த்தனை, மகாலட்சுமியாக நினைச்சு அவரையே இந்திரனாக நினைச்சு இப்படி பண்ணோம். அது மட்டும் இல்ல, நீங்க எங்களுக்கு பஸ்தி கொடுத்தா மாத்திரம் போதாது, எங்களுக்கு பாக்கி இருக்கக்கூடிய பாவம் இருக்க அது எங்களை தொடர்ந்து வருங்க, அதையும் நீக்கணும். பாப்மான் நம்மளை தேடி துவைக்கக்கூடிய அந்த பாவங்களையும் அந்த பாவிகளையும் நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும். எனக்கு நல்லதையும் பண்ணணும், பாவத்தையும் எடுக்கணும், புண்ணியத்தையும் கொடுக்கணும், பாவத்தையும் நீக்க வேண்டும் இல்லையா? எனக்கு நண்பர்களையும் கொடுக்க வேண்டும், என்னை எதிர்க்கிற பாவிகளையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு பரித்ராணாய சாதுவனாம் விநாயகாய் கிருஷ்ணதா மாதிரி இங்க என்ன கேட்டார், எங்களுக்கு புண்ணியத்தை கொடு, பாவங்களை நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போறார். உள்ள போய் சோமன பிரார்த்தனை பண்றார். சோமானந்தஸ்வரணம் பிரம்மணஸ்பதே சக்தி மந்தம் யௌதிகம் சரீரம் யஜ்ஞசமலம் குசீலம் தஸ்மின் ஈரதியோஸ்மான் வேஷ்டி. ஸ்வரணம் அப்படின்னாக்க ஸ்வரத்துடன் கூடினது அப்படின்ற ஸ்வரணம் அப்படின்னா உதாதாதி ஸ்வரங்களுடன் கூடினதான வேதம் ஸ்வரணம். அந்த வேதநாயகனாக இருக்கக்கூடிய வேதத்துக்கு பிரதிபாத்தியமாக தேவதைகள்லாம் இருக்கு. நீங்க சில ஸ்வரங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. எதிர்வேதத்துக்கு ஒரு ஆடு மாதிரி ஒண்ணு சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி வேத புருஷன் வேதநாயகர்னு பேரு. அவ்வளவுதான் நம்ம வேத சரணாமலாம் நம்ம வேண்டக்கூடியது அந்த வேதநாயகர் தான். அவருக்கு ஸ்வரணம் அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்ல, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க பிரம்மணஸ்பதே. அவர் பிரம்மணஸ்பதே, ஹே பிரம்மணஸ்பதே, பிரம்மாவுக்கு பிரம்மணஸ்பதே அப்படின்னாக்க சகுன பிரம்மாவுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமும் பிரம்மணஸ்பதே, ஹே பிரம்மணஸ்பதே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு பிரம்ம கணங்கள்ல இருக்கு மேல. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மகணானா கணபதி ஹவாமஹே கவிந்த வீணாமஸ்தவஸ்தவம் ஜராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருங்கன் பிரம்மணப்பதி இதெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய மகாகணபதி இருக்கார். இப்படி பிரம்மணஸ்பதியாக இருக்கக்கூடிய அவரே சோமயாகத்தினால பிரகாசிக்கக்கூடியவர். சோமானகும் அப்படின்னாக்க சோமலதா அபிஷா சோம அபிஷா உத்தராம். அந்த சோமலா புரியதன் மூலமாக அதுல ஆவாகனம் பண்ணக்கூடிய அந்த தேவராக இருக்கக்கூடியவர்களே, இப்படிப்பட்டவர்களே நீங்கள் எல்லாம் கிருமிகி அப்படின்னாரு. புருஷ்வ எங்களுக்கு நல்லதை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு எப்படி நல்லா பண்ணணும், யார மாதிரி பண்ணணும் அப்படின்னா கத்தி மந்தம் ஔரியம், கத்திவான்
அப்படி கத்திவான் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் ரிஷியினுடைய பேரு. அந்த ரிஷிகள்லாம் எப்படி பிரகாசிக்கிறாரோ சோமயாகத்துல அந்த கத்திவானுடைய அனுகிரகமானது எப்படி ஏற்படுகிறதோ அப்படி நீங்கள் இந்த குளத்துல குளிக்க போற, இந்த நதியில குளிக்க போற என்னை நீங்கள் ரசிக்க வேண்டும். கத்தி வந்தம். அதுக்கப்புறம் ஔஷிதம் அப்படின்னாரு. ஔஷியினுடைய புள்ள அப்படின்னாக்கா நம்ம என்ன நினைக்குமோ, ஔஷின்னு ஒரு ரிஷி இருந்தாருன்னா அதுக்கு விசேஷமாக வியாக்கியானம் எழுதிட்டாரு. ஔஷின்றது அம்மா அம்மா பேரு. அந்த காலத்துல சில ரிஷிகளுக்கெல்லாம் ஜாபாலனுக்கு எப்படி வந்ததோ அம்மா பேரை சொல்லிதான் ரிஷிகள் உண்டு. ஔஷிகம்னா உசிங்க மாதா அபத்தியம் ஔஷிகம் அப்படின்னு. உசன் அப்படின்னு ஒரு ஸ்திரீ இருந்தா, ரொம்ப பாப்புலர் பெரிய ரிஷி, அவளுடைய பிள்ளைய அவர் இந்த சக்திமான்லாம் யாகத்துல எப்படி எல்லாருக்கும் நன்மை பயக்கிறார்களோ அவர்கள்லாம் சேர்ந்து குடிக்க போற எனக்கு இந்த காரியத்துல எல்லாரும் வந்து எனக்கு அனுகிரகத்தை பண்ண வேண்டும். சக்தி வந்தம் ஔஷிகம் அப்படின்னும். சரீரம் கமலம். இந்த எதுக்காக தெரியுமா இவர்கள் எல்லாம் சக்தி வந்தம் ஔஷிகம் சோமானம் புரணம் இவர்களெல்லாம் ஏன் பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் வைதிக கர்மா பண்ணணும் இல்லையா. சௌத்த கர்மா பண்ணாம இருக்கவே கூடாது. அந்த காலத்துல அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. சௌத்த கர்மா நடக்கலன்னா என்ன ஆகுது, இப்ப என்ன ஆச்சுன்னு சௌத்த கர்மா போனதுனால நமக்கு ஒரு அர்த்தம் அந்த சௌத்த கர்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அர்த்தமில பண்றதில்ல. இந்த சண்டி ஹோமம் கணபதி ஹோமம் எல்லாம் அதெல்லாம் கிண்டல் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பண்ண பிராமணனா போடுவான்னு தவிர்த்து இருக்கு. உங்களுக்கு இந்த ரேட்டை போனீங்கன்னா ஒரு அர்த்தமில பண்றதுதான் நாளைக்கு உங்க போங்க நாசமா போங்கன்னு இப்ப என்ன ஆச்சு, அது அப்படியே நடந்துட்டு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது, இப்ப இந்த இருக்கிற ஹோமம் பண்றவன பெரிய ஆளா இருக்கா இல்ல, அப்படி ஆயிருக்கு. ஆனா இன்னும் பெரிய தீட்சிதர்கள்லாம் இருக்கா, அதெல்லாம் இந்த ஹோமத்தெல்லாம் ஒத்துக்கலாம். அதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் கணபதி ஹோமம் தான் வந்தாங்க பண்ணுவோம். ஏன்னா இப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுவும் இல்லாம போயிடக்கூடாது. அதனால ஊருல நம்மளாம் ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப உள்ள போனா எல்லாமே தகராறா போயிடும். அதனால இப்படி இருக்கு. அதனால யாகமானது நடக்கணும். அதுக்கு யஜ்ஞ சமலம் அப்படின்னா யஜ்ஞத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு வரணும் அப்படின்னு அவன் தான் வேண்டிக்கணும் எல்லாருக்கும். வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு யாகத்தையாவது அட்டன் பண்ணணும், ஒரு ஹிஸ்டரி அட்டன் பண்ணணும், அதையாவது நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். யஜ்ஞ சமலம் சரீரம். இந்த சரீரமானது எனக்கு எதுக்காக வந்தது தெரியுமா? தேவசாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்க, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு. அங்க சரீரம்னா சீரியத்து வேதாந்திய வேற மாதிரி சொல்றான். சீரியத்து இது சரீரம். எப்ப பார்த்தாலும் சீட்டா இருக்கு, இது போய் கண்ணாடி பாக்குறியா ஒண்ணு மாதிரி மடங்கு எங்க பாக்குறது, உள்ளுக்குள்ள வெறும் மோதிர குடிச்சு இருக்கக்கூடிய சரீரத்துக்கு போய் நியூ ட்ரெஸ் வேற போட்டு இருக்க வெக்க வேண்டாம் பிடிச்சிட்டு. அது வேதாந்தத்துல வைராக்கியத்துக்கு. இந்த பக்கம் யோகா சரீரத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொல்றான். இந்த வேதாந்த வேதத்துல என்ன விஷயம், என்ன சரீரம் எதுக்கு வந்தது? யாகம் பண்றதுக்காக வந்தது. ஸ்திரீயா பிறந்தாங்கன்னா யாக பத்தினியா இருக்கணும், ஒரு ஆம்பளையா பிறந்தாங்கன்னா யாகம் பண்ணணும், எஸ்டாவா இருக்கணும். எஸ்டா பண்ணாம நானும் பிராமணன்னு சொல்லி பிறந்து செத்து போறதுல என்ன பிரயோஜனம், அது வேஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு ஜென்மா நீங்க வாழ்த்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் இல்லையா வேதம். வேத பாக்கியத்துல அப்படிதான், அதுக்குதான் வேண்டிய உங்களுக்கு சரீரம் யஜ்ஞ சமலம். இந்த யாகம் செய்யவருக்கு திறமையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்க யாகத்துக்கு நிறைய பேர் எங்களுக்கு கெடுக்கிறதுக்கு எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம்பா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சத்யோஸ்மான் தேசி, எங்களை தேசிக்கக்கூடியவர்கள், இப்படி பண்ண விடாம தடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா. நிறைய பேர் தடுப்பாங்க, என்ன நீ இந்த யாகத்தை போய் இங்க பண்ற, இதனால இது பசு வதையெல்லாம் பண்ற, இதெல்லாம் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல லெட்டர் அனுப்பிச்சிருவான். இந்த மாதிரி யாகம் பண்ணீங்கன்னா இப்பவே அரெஸ்ட் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி இப்படி யார் யாரெல்லாம் பண்ணுகிறார்களோ தஸ்மின் அவர்களை எல்லாம் குசீதம்னு செய்தது நரகத்துக்கு தள்ளு. எங்களுடைய நாங்க யாகம் பண்ணணும் பார்த்துக்கிறோம், எங்களை யாகம் பண்ண விடாம யாராவது தடுப்பார்கள் ஆனால் ப்ளீஸ் டேக் கேர், அவர்களை எல்லாம் நரகத்துல போட்டு வருத்தேடு ஒரு பிரார்த்தனை. அது வேத பிரார்த்தனை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு இல்லையா அங்கெல்லாம் இல்லையா. தேசிப்பவர்கள்லாம் எங்க போனோம், அம்மா எங்களை தேசிகள்லாம் நரகத்துக்கு குசீதம் எனக்கூடிய நரகத்திலேயே சீதத்து போட்டு உள்ள பூட்டி வச்சு வெளியே விடாதீங்க. அவங்கெல்லாம் வர அர்ஜுனன் சொன்னால
நரகே நியதம் வாசா, நியதமா அங்கேயே இருக்கட்டும். அதுக்கு முதல் சாப்டர்ல இல்லையா, அதே மாதிரி சிவாஸ்மான் ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குளத்துக்கு போயாச்சு. ஜான் வரைக்கும் ஜலத்தில் இருக்கு நிற்போம் இல்லையா. இது பிராமண கரண காரண மந்திரம் பேசுறது. இந்த மந்திரத்தை பிராமணனுடைய காலை நம்ம அளந்து விடுறோம் இல்லையா, நல்ல உத்தமமான பிராமணர்களை காலை அளந்து விட்டானாக்கா அவ்வளவு புண்ணியங்கள்னு சொல்லியிருக்கு. இந்த பிராமண கரண காலம் அப்படின்றது ஒரு பெரிய கர்மா. இதை பண்றவர்களுக்கு பெரியவர் படித்தவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னாக்கா அவளுடைய காலை அளந்து வாத்தியம் சமத்தையான்னு காலை முடிச்சு இதுக்காக ஆத்துல ஒரு கட்சி வச்சிருப்பாங்க. அவர் வந்த உடனே அதுலதான் நிக்க வச்சு, அதுக்கு பேர் என்ன கட்சி, அர்ஜுன் கட்சி. அதை நம்ம எதுக்கோ யூஸ் பண்றோம். இப்போ அர்ஜுன் விடக்கூடியதற்கான ஒரு கட்சி, அதுல கட்சி அதுல அவளை பெருசா இருக்கும், அது நடுவில் இருக்கும். அவளை அதுல வச்சாங்கன்னாக்கா அதுல அவ காலை அலம்பி நல்லா வச்சா அந்த ஜலத்தை எல்லாம் கழித்து ஒவ்வொருலாம் நம்ம குடிக்கும் போது அந்த ஜலத்தை வச்சுட்டு குடிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை அதை பண்ணும்போது சொல்லக்கூடிய மந்திரம் இது. சரணம் பவித்ரம் விகதம் புராணம் ஏன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேன சித்தேன பூதா அதிபாப்பானமராதி தரேமா. சரணம் பவித்ரம், பிராமணனுடைய சரணமானது பவித்திரமான சரணம். இந்த இடத்துல நம்ம விஷ்ணுவனுடைய சரணத்தை நினைக்கிறோம். ஏன்னா குளிக்கத்துக்கு போகும்பொழுது அந்த மகாவிஷ்ணு பாதத்தை நினைக்க வேண்டும், அல்லது சிவபாதத்தை நினைக்க வேண்டும். சிவபாத ரேணு அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த பெரியவர்களுடைய அந்த தேவர்களுடைய பாதத்தை நினைக்க வேண்டும். எப்படிப்பட்ட பாதம் அது? பகவானுடைய பாதம் பவித்திரம் சரணம். அது ரொம்ப பரிசுத்தத்தை எங்கும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த லட்சுமிபதியினுடைய சரணாரவிந்தமானது அப்படின்னு பாஷ்யம் பண்றார் சாயனர். அவர்கள் இருக்கின்றது அங்க லட்சுமிபதி, மகாவிஷ்ணுவாக இருக்க லட்சுமிபதியான அவருடைய சரணமானது உலகத்திலேயே பவித்திரமானது. சரணம் பவித்திரம். அது எப்படிப்பட்டது? விகதம், விஸ்தீர்ணம், எங்கு இருக்கக்கூடிய அவர் 3 அடி அளந்தாரது இந்த உலகம் முழுக்க இல்லையா. பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதத்தை நினைக்க விதமான பாடம். அது எப்பேற்பட்ட பாடம்? புராணம் அப்படின்னா புராதனம். இப்படிப்பட்ட வேன பூதகா தரசி, அவருடைய பாதத்தை நினைத்தாலேயானே பூதகா பவதி, பரிசுத்தமாக ஆகிவிடுவோம். இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம உள்ள போனாலே பரிசுத்தமாக ஆகிவிடுவோம். எதனால்? பூதகா, பூதனாக ஆகி துஷ்கிருதானி தரசி, இந்த தீய செயல்கள்லாம் இது எல்லாத்தையும் கடந்து செல்வோம் சொல்லலாம். தரசி அப்படின்னாக்க தாண்டது. எதை தாண்டோம்? நாம செய்த பாவங்களை எல்லாம் தாண்டி விடலாம், புண்ணியமானது ஏற்படும். துஷ்கிருதானி தரசி, துஷ்கார காரியங்கள்லாம் நம்ம பண்ணதை எல்லாம் பாவ செயல்களை எல்லாம் தாண்டும்படி செய்யக்கூடிய பாதம் அது. அந்த ஸ்மரணத்தினால சேன, அந்த பாதத்தினால பவித்திரேன சுத்தேன, அவரால் பவித்திரமாக்கப்பட்ட என்னுடைய சுத்தமான ஹிருதயத்தோடு இருக்கக்கூடிய நாங்கள் பூதா அதிபாப்மானம், அதிபாப்மானம் நாங்கள் செய்த சகல பாவங்களையும் நீக்கி அராசி தரேம, அராசி எங்களுடைய பகைவர்களை எல்லாம் தரேம தாண்டுவோமாக அப்படின்னு எழுதார். அதுக்கு இன்னொரு பாஷ்யம் எழுதார். இப்படி சரீர சுத்தி மாத்திரம் போதாது, சரீர சுத்தியானது வெறும் தண்ணியினாலேயே போயிடும். ஆனா இந்த மந்திரத்தோடு சொல்லும் போதுதான் அந்தக்கரண சுத்தி ஏற்படுகிறது. அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டதுனால்தான் வேதாந்த பிரஜையானது ஏற்படுகிறது அப்படின்னு பின்னாடி சொல்லப்படாது. அதுவும் இங்க வைக்கலாம். இப்ப சரீர சுத்தின்னு வச்சுக்கிட்டாங்க. இது இந்த தண்ணியும் மண்ணும் நம்மள சரீரத்தை சுத்தம் பண்ணும், உள்ளுக்குள்ளேயே சுத்தம் ஆகணும், அந்த கரணமும் சுத்தம் ஆகணுன்றதுக்காக தான் தேவதையினுடைய பிரார்த்தனையோடு சேர்ந்து பண்ணோம். அப்படிப்பட்ட அந்த இந்திரனானவன் சஜோஷா இந்திர சகனோ மருத்விஸ்தோமம் சிவருத்ரஹம் சூர வித்வான் தஹி சத்ரூஹம் அபப்ருதோனுதஸ்வதா பயம் கிருமிஹி விஸ்வதோ நஹ. சஜோஷா இந்திர சகனோ மருத்விஹி சோமம் சிவருத்ரஹம் சூர வித்வான். இந்திர நம்ம வேதமானது அப்படி தான் படிக்கணும். நம்ம அதை பார்த்து பிடிக்கணும். இந்திரா, இந்திர சகனஹா, நம்ம கணங்களோட மறுகணங்களோட கூடிய மறுத்தி சகனஹா, அப்படி உள்டாவா இருப்பாரு.
சகனஹா மருத்தி மருத்தி சகனஹா மருத்துக்களோட 49 மருத்துக்களோட கூடினவர்கள், 8 வசுக்கள், 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 49 மருத்கணங்கள், இப்படி எல்லாம் கூடினான இதர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனே, நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? விருத்ரஹன், விருத்ராசுரனை தன்னுடைய வஜ்ராயுதத்தினால கொன்னவன். அதனால உனக்கு பெரிய பேரு இது சூரஹா. அது மட்டும் இல்ல, நீ இந்திரனானவன் வித்வான், எல்லார பத்தியும் உனக்கு கணக்கு தெரியும், எல்லாரையும் கணக்கு வச்சுட்டு நீ அப்படின்னு சர்வஜனாக இருக்கக்கூடிய வித்வானாக இருக்கக்கூடியவர் இந்திரன் தான். எவ்வளவு அஜெக்டிவ் பண்ணு. இந்திரா மருத்தி சகனஹா இந்திரா, விருத்ரஹன் இந்திரா, சூரஹா இந்திரா, வித்வான் இந்திரா, அஜோஷா ஜோஷோட இல்லையா, நான் உங்களெல்லாம் வேண்டிட்டு இருக்கேன், அதனால உற்சாகத்தோட நீ என்னை காப்பாற்றணும். ஏதோ கடனை காப்பாற்ற கூடாது, நீ இன்ட்ரெஸ்ட் நீ ஜாலியா வரணும். என்னை சஜோஷா ஜோஷோட நாங்க கொடுக்க போறோம் இல்ல சோமயாகம் பண்ணும்போது உனக்கு கொடுக்க போறாங்க, அது எல்லா தேவர்களோடையும் சந்தோஷமாக சோமம் சித அந்த சோமரசத்தை நீங்கள் பருக வேண்டும், வானம் செய்வீராக. அது மட்டும் இல்ல, சத்ருன்னு எங்களுக்கு இருக்கக்கூடிய சத்துருக்களை எல்லாம், உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஜெயித்து விடுங்கள். ரூபம் தேகி யசோ தேகி அந்த துவேஷம் பண்ணுகிறவர்களை, எங்களை பற்றி புறம் கூறுபவர்களை அழிக்க வேண்டும். சத்ருன்னு ஜெகி எப்படி அப்படின்னாக்க, மிருகோ மிருகஸ்வ அபமிருகஸ்வ மிருகா அப்படின்னாக்க மிருகானா எங்களுக்கு சத்ருவாக வாரில போரிடக்கூடிய இடத்துல எங்களுக்கு சத்ருவா இருக்கக்கூடியவர்களை இந்த அபநுகஸ்வ சேர்க்கணும். அபநுகஸ்வ நுகஸ்வன அழி, அபநுகஸ்வ நன்கு அழி. சத்ருன்னு ஜெகி மகா மிருகா சத்ருன்னு ஜெகி அபநுகஸ்வ. எங்களுடைய வாரி செலுத்தக்கூடிய எங்களுடைய எதிரிகளை எல்லாம் நன்கு அழி. அத பிறகு அதுக்கப்புறம் அது மாத்திரம் போதாது, அபயம் கிருமிகி, எங்களுக்கு பயமில்லை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இது வேணும். ராமனுக்கு பயம் இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பயம் இருக்கக்கூடாது. நம்ம கையில மந்திரம் இருக்கு, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மள என்ன பண்ண முடியும்? அதாவது எல்லா கையில எல்லாம் இருக்கு, மந்திர சக்தி இருக்கு. அதனால நமக்கு அந்த பயம் இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இல்லையா? அந்த பயமில்லையை அளிக்கக்கூடியவர் இந்த இந்திரன் தான். யமனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய, ஏன்னா யமனுக்கும் அந்த பிரார்த்தனையானது இருக்கு, இந்திரனுக்கு இருக்கு. யமனுக்கு தலைவராக இருக்கிறதுனால மேனேஜருக்கு இருக்குன்னா ஜிஎம்முக்கு அந்த பவர் இருக்குன்னு வச்சுக்கணும். அதனால இந்த இந்திரனுக்கு அந்த பவர். அபயம் குருநிகி குருஸ்வ, எங்களுக்கு ஒண்ணு எப்படி ஏதோ ஒரு சமயத்துல இருந்தா போதாது, ஒரு திக்குல இருந்தா போது. விஸ்வத்தோனகா காலத்தா தேசத்தா வஸ்தா நாலா பக்கமும் எங்களுக்கு பயம் இல்லைன்றது ரொம்ப முக்கியம். பயம்ன்றதே இருக்கக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். யாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்க வேண்டும். நீங்கெல்லாம் நான் பண்ணக்கூடிய சோம யாகத்தில் கலந்து கொண்டு அந்த சோமத்தை குடிக்க வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் இப்போ குடிக்கிறதுக்கு போறோம் அப்படின்னு முற்றி வரைக்கும் நின்று எல்லா திக்கிலையும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நாதி வரைக்கும் மூலனம் இப்ப குடிக்கிறதுக்கு போயிட்டான். இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி குளிக்கணும். சுமித்ரா நகாபோஷதயஸ்தந்து துர்மித்ரா தஸ்மை பூஜா துர்ஜோஸ்மாந்தே ஸ்ரீயஞ்சபயம் விஸ்மஹா. நம்ம இது பண்ணும்போது அம்பாத்தெல்லாம் ருத்ர ஏகாட்சி பண்ணும்போது மகாநியாசம் வருது இல்லையா? அப்ப இந்த மந்திரங்கள்லாம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருப்போம் இல்லையா? அதனுடைய அர்த்தங்கள்லாம் இதான். அங்கேயும் அங்கதான் பிரார்த்தனை, சர்வபிராயஷ்டித்தமா நம்ம பிரார்த்தனை பண்றோம். அன்னைக்கு 60 கல்யாணம் 70 கல்யாணம் சதாபிஷேகம் எல்லாத்துக்கும் ருத்ர ஏகாதசி பண்றோம் இல்லையா? அந்த ருத்ர ஏகாதசியில வரக்கூடிய மந்திரங்களும் இதுதான். சுமித்ரா நகா ஆபோஷதயா சந்து. இந்த ஆபகா இங்க சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடிகள் இதெல்லாம் தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கறது இல்லை. யவம், நெல், பார்லி, கம்பு, சோளம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ஓசதிகள்
இந்த ஜலம் இதுக்கு முதல்ல பிரார்த்தனை டெய்லி அதுல இருந்து வரக்கூடியதை வச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு தேங்க்ஸ் கிவிங்கே கிடையாது. யாராவது ஒருத்தன் இங்கிலீஷ்காரன் தண்ணி எடுத்துட்டு தேங்க்ஸ் கார்டுன்னு சாக்லேட்டுன்றோம். நம்ம அவ்வளவு கொடுத்துருக்க வேண்டாம். அப்பா நமக்கு டெய்லி சாப்பிட்ற சாப்பாடை கொடுத்துருக்கு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா இல்லையா? அதனால அதுக்கு ஆப்போ ஓட்டதையா சுமித்ரா பவந்து சத்து எங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும், எப்பொழுதும் இதை குறித்து கொண்டே இருக்கணும். நகா அஸ்மாக்கம் நகா எங்களுக்கு ஆபகா ஓட்டதையா நகா சுமித்ரா சந்து நல்ல தண்ணீரும் செடிகளிலும் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், மித்திரனாக இருக்க வேண்டும். நண்பர்கள் போல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாம வயிறு ட்ரபிள்லாம் வராம ஜம்முன்னு சாப்பிட்டுருக்கணும். கருத்து வரைக்கும் ரசிச்சு நாட்டு வீட்டு எல்லாம் ருசிச்சு சாப்பிடணும். அந்த அது கண்டுபிடிக்கணும். புயல் ருசியா ருசியா எவ ருசியா அது கேட்டா அந்த அளவுக்கு சரீரத்தை உங்களுக்கு சக்தி வேணும். அப்படி ஃப்ரெண்டா இருக்கணும்னு அர்த்தம். ஆபகா ஓட்டதையா நகா சுமித்ரா சந்து சுமித்திரனாக இருக்கணும். அது மட்டும் இல்ல துர்மித்ராக தத்தை பூயாசு யார் யார் எங்களை துர்மித்ராக அன்பிரண்டியாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீக்கிவிடு. எங்களுக்கு கபல் கொடுக்கிற இந்த காய்கறி எல்லாம் அதுல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் நீக்கிவிடுங்க. துர்மித்ராக தத்தை பூயாசு நாங்கள் யாரை தேசிக்கிறோமோ எவர்கள் எங்களை தேசிக்கிறார்களோ அஸ்மான் தேசி அஸ்மை பூயாசு துர்மித்ராக அஸ்மைனாக எவன் எங்களை தேசிக்கிறானோ அஸ்மாதம் தேசி எவனை நாங்கள் தேசிக்கிறோமோ ரெண்டு பேருமே எந்த பயம் நாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்குள்ள இந்த பேலன்சிங் சரீரத்துல இம்பேலன்ஸ் வந்ததுன்னா ஜுரம் வருது. அந்த ஜுரம் வந்து அதை போக்கணும். அதானே ஜுரம்ன்றது. சரீரத்துல இம்பேலன்ஸ் சாப்பிட்டது சரியில்லை, எங்கேயோ போனது சரியில்லைன்னா ஒரு இம்பேலன்ஸ் வந்து அந்த இம்பேலன்ஸ் வந்ததுன்னா அதை போக்கணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி தனிய எங்களுக்கு துர்மித்ராக தஸ்மை பூயாசு யோ அஸ்மான் துவேஷி அவர்களுக்கெல்லாம் நீ ஃப்ரெண்டா இருக்காத. நீ எங்களை யார் தேசிக்கிறார்களோ அவனுக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்காங்க. நீங்க அவனுக்கு துர்மித்ராக பூயாசு துர்மித்ரனா அவனுக்கு நீங்க கட்டளாகவே இருக்கு. ஏன்னா அப்பதான் நாம நல்லா இருப்போம் அப்படின்னு வேண்டிட்டு முடிஞ்சு குடிக்கிறா. குடித்த பிறகு இப்போ ஆப்போசிட்டா மந்திரம் நம்ம சஞ்சாவனத்துல வரக்கூடிய மந்திரமானது அருமையான மந்திரம். ஆபோசிஷ்டாமயோ புவஸ்தான ஊஞ்சேகதாதன மகேரணாய சக்ஷசே யோவத்ரிவத மோரசஸ்ய பாஜயதேஹனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாம பாயஸ்யஸ்ய யஜின்பத ஆபோ ஜனயதாசனஹ. ஆபோசிஷ்டா மயோ புவஹ தான ஊர்ஜே கதாதன அப்படின்னு ஹே ஆபஹா ஜலதேவதையை பிரார்த்தனை பண்றோம். ஹே ஆபஹா அப்படின்னாட்டு இந்த இடத்துல தண்ணியை போய் என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு கண்ணுல பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய தேவத்தை பார்க்கறதுன்னு அர்த்தம். நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி ஒரு தேவத்தை இருக்கார், அவர் தான் பேச வைக்கிறார். கெட்ட சப்தம் வராம பார்த்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தேவதா உத்தேசித்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க இல்லையா. அதனால நமக்கு தண்ணியை பார்த்தாங்கனாக்கா நமக்கு கங்கா தேவியும் அம்பாளும் தான் ஞாபகம் வரணுமே தவிர அது ஒரு நெத்தியா பார்க்கக்கூடியது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த தண்ணியை பார்த்த உடனே நம்ம ப்ரே பண்ண வேண்டியது. ஹே ஆபஹா ஹே ஜலதேவதையே நீ இருந்து கொண்டிருக்கிறார். ஆப்போசிட்டா அப்படின்னா வேத பிரயோகம். ஜலதேவதையே நீ நிலையாக இருந்து கொண்டிருக்கிறாய். ஏன்னா நான் குடிக்கிற வரைக்கும் நீ என்ன இருக்கணுமே அங்க திடீர்னு குடிச்சு நிலையாக இருக்க வேண்டும். ஆப்போசிட்டா மயோபுவஹா மயோபுவஹா மயஹா மயஸ்கராயக மயத்தை பண்ணக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? சிவபெருமான் இல்லையா. மயஸ்கரஹா அப்படின்னு மயஹானா சுகம், மயோபுவஹா அப்படின்னா சுகப்பிராபித்ரு அப்படின்னு அர்த்தம். சுகத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். ஆக தேவதையே யூயம் நீங்கள் எங்களுக்கு சுகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நீர். நீர்னா இந்த இடத்துல நீர் சுகமா இருக்கக்கூடிய நீர் நான பாலாடி கேட்டுன அகம் பிராபித்தா அப்படின்னு நாங்க நல்லா ஸ்நானம் பண்ணோம், அதுக்கு காப்பாற்றணும். தாகம் இருக்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு சமணம் பண்றீங்க,
இதெல்லாம் அப்படியே கண்டினியூஸா இருக்கணும். ஸ்நான பானாதிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தேவதையை மனசுல வச்சுட்டுதான் இந்த தண்ணியை நம்ம பிரார்த்தனை பண்றோம். இப்படி சுகம் பிராபயித்ரா, இந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவர் மயோபோகா, அதுக்கு இவ்வளவு அர்த்தம் மயோபோகா. அப்படிப்பட்ட நீங்கள் எங்களுக்கு உங்கள் பக்தரான எங்களுக்கு ஊர்ஜம் ஊர்ஜாதன, எங்களுக்கு உயர்ந்ததான சுகங்களை ஆனந்தத்தை ததாதன தந்து அருளுங்கள். ததாதன போஷனை அழியுங்கள். ஆனந்தம் மாதிரி அந்த தண்ணியை குடிச்சா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வருகிறது இல்லையா? பசியில இருக்கும்போது அன்னம் சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் வருகிறது, அதுக்காக இருக்கும்போது குளிச்சோம்னா ஒரு சந்தோஷம் வருது. அதனால என்ன ஆகுது, நம்மளுக்குள்ள ஒரு தெம்பு, மனசுல ஒரு தெம்பு வருகிறது, மன நிம்மதி ஏற்படுகிறது. அப்படி உட்கார்ந்து ஜபம் பண்ணோம், சத்துவ குணமானது ஏற்படுகிறது. இதெல்லாம் இப்படியாக போஷணை பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்படி போஷணை செய்யுங்கள். மகேரணாய சக்தத்து அப்படின்னு மகேரணம் அப்படின்னா ரணம் அப்படின்னது இந்த இடத்துல ரமணீயம் அர்த்தம். ரணம்னா ரமணீயம், ரொம்ப வசதியானது, சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அந்த ராமாயணத்தை படித்தா எப்படி ஒரு ரமணீயமான ஒரு எண்ணம். எல்லாரும் உலகத்திலேயே எது சந்தோஷம், வித்யானந்தத்திலேயே எது சந்தோஷம்னா வால்மீகியை ஒருத்தன் படிக்கிறான்னாக்கா அதுல வர சந்தோஷத்துக்கு எந்த புஸ்தகமும் கொடுக்காது அப்படின்னு சொன்னா, அதனால அந்த புத்தகத்துக்கு பேரே ராமாயணம். ரமிக்க இருக்கக்கூடியதான ஒரு புத்தகம் அது ராமாயணம். ரமணீயமாக இருக்கக்கூடியது ரணாய மகேரணாய அப்படின்னாக்கா மகத்தான் ரமிக்கிறதுக்கு என்ன போட்டாரு, ராமாயணத்தோட இருக்கிறதா அது இல்லை, மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா, மோட்ச ரூபமாக இருக்கக்கூடிய பேரானந்தத்தை கொடுக்க வேணும். நம்ம காத்தால சந்தியாவந்தனம் பண்ணும்போது அந்த வேதாந்தத்தை எங்க இருக்குன்னு சொல்றாரு. அகவாதித்யோ பிரம்மா பிரம்மைவ அகமஸ்மின்னு சொல்ற மாதிரி இது மகேரணாய சக்தினா மோட்ச ரூப ரமணீயமான அந்த பரமாத்ம தரிசனாய சக்தத்தை, அதுக்குதான் எங்களுக்கு அந்த ஞானக்கண் வேணும். மகேரணாய சக்தத்தை, சக்திஸ்னா எந்த சக்தி, இந்த ஊனக்கண் இல்லை. நமக்கு வேண்டியது அந்த வேதாந்தம் கூடிய மூணாவது கண்ணு. மூணாவது கண்ணு தான் வேதாந்தம். அது தெரிஞ்சாதான் என்னை நான் அறிய முடியும். பாக்கி விஷயங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத அனாத்மாவை சொல்லக்கூடியதுதான். இந்த ரெண்டு கண்ணு வெறும் அனாத்மாவை தான் பார்க்கும், ஆத்மாவை எந்த காலத்திலையும் பார்க்காது. பார்க்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், ஞானக்கண் ஒண்ணுதான், ஆத்மாவை காணக்கூடிய கண். அது இருக்கிறது மோட்ச ரூபமான அந்த பேரானந்த ரமணீயமாக இருக்கக்கூடிய ரணாய மகேரணாய மோட்ச ரூப ரமணீயமான அந்த சக்தத்தை, அந்த பரமாத்ம தரிசனத்தை கொடு, ஆத்ம தரிசனத்தை எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். சக்தத்தை ஞானக்கண். அதுக்கு எழுதிட்டு விளக்கத்துல எழுதுறாங்க, இது இதுக்கு தெரியலன்னா உங்களுடைய ஜீவனம் வியர்த்தம் அப்படின்னு விளக்கத்துல போட்டு இந்த விஷயம் தெரிய சமைச்சு சரியா அவசரம் பண்ணீங்க, உங்களுடைய வாழ்க்கை வியர்த்தம் வாழ்க்கை. இது வரையும் மோட்ச ரூபமாக ஞானம் தான் முக்கியம். ஞானாதேவத்து கைவல்யம், அதை நம்ம பிரார்த்தனை பண்ணணும். மகேரணாய சட்டத்தை அவ்வளவு வேல்யூ. யோக சிவதமோ ரசா, சிவதமஹா கல்யாணதமஹா ரசா, மங்களகரமான மாதுரியமான ரசம் என்ன? வேதாந்தத்தை அகம் பிரம்மாஸ்மி, நீ தான் பிரம்மன்னு கேட்டா அதுல வரக்கூடிய சந்தோஷம் வேற. உங்களுக்கு என்னதான் நீங்க ராஜான்னு சொன்னாலும், உங்களுக்கு 10 லட்சம் வந்ததுன்னு சொன்னாலும் எல்லாம் ரைட்டு, சந்தோஷம் தான். ஆனா உண்மையான சந்தோஷம் என்ன? நீங்க தான் அந்த பரமாத்ம ஸ்வரூபம்னு சொல்லி கொடுக்குறது அந்த வேதமானது. அப்படிப்பட்ட சிவதமஹா ரசா யஹா, யாரு குறிக்கிறாரோ அவ மகா சிவதமா, நீங்கள் மகான நீங்கள் சிவதமஹா ரசா, உங்களுடைய மங்களகரமான மாதுரியமான அந்த வேதாந்த ரசத்தினால பாதையெல்லாம் எங்களை நீங்கள் காப்பாற்றுங்கள், அந்த ரசத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு நான் இந்த குடிக்கிறதன் மூலமாக எங்களுக்கு அந்த குடிக்கிறதுனால மனசுத்தியை கொடுங்கள். அந்த மனசுத்தி வந்துருக்கு. ஆனால் மனசானது அந்த சத்துவகுணமாக ஆயிடுச்சுன்னா என்னுடைய புத்தி ஜபம் பண்ணலாமா சந்தியாவந்தனம் பண்ணலாமான்றதுலதான் காத்தால புத்தி போகும். அதனாலதான் காலங்காத்தால புத்தி பண்ணோம். அப்பதான் சத்துவ புத்தியானது ஏற்படும். இப்படி பாதையத்தை அப்படின்னாக்க போஷனாய, இப்படி போஷிக்க தகுந்ததான இந்த உதவியை எங்களுக்கு இங்கேயே இந்த ஊர்லயே, அங்க போய் நாங்க போய் பேர்லோகத்துக்கு போய் படிக்கணும், அங்க போய் வேதாந்தம் படிக்கணும்னா நீங்க பாட்டு எங்களுக்குன்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. எங்களை இங்கேயே வேதாந்தத்துல வச்சிங்கன்னா நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அங்க வந்தோம்னாக்க இதுக்கு மேலதானே படிப்போம். ஏன்னா இப்ப செத்து போகும்போது பூர்வ பரிச்சையோட தான் செத்து போறோம் மேல போகும்போது. அதனால இது எடுத்து படிச்சதெல்லாம் கூட வரப்போகுது. அதனால கவலை இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கணும்.
ஆகையினால இங்கேயே எங்களை படிக்க முடியும். நீங்க பூமியிலேயே இக இக அப்படின்னாக்க இது இந்த பூமியிலேயே உசதீரிவ மாதரகா. வேதமானது ஆச்சாரியாரோட இடத்துல முண்டகோபனிஷத்துல பாஷை போய் திடீர்னு எமோஷன்ல ஆயிடுறாரு. அம்மா 1000 அம்மாக்கள் ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த முண்டகோபனிஷத்தை செஞ்சாங்க. ஒரு அம்மா கொடுத்துட்டு ஆஹா ஓஹோன்னு அவளுக்கு சாத்தெல்லாம் பண்ணி மாலை போட்டு பத்து போட்டு உருவிட்டு வைக்கிறீங்க. 1000 அம்மா இந்த வேதமானது அப்படி போச்சுக்கிறது நமக்கு. அப்படிப்பட்ட அந்த அம்மா மாதிரி இருக்கக்கூடிய உசதீரிவ மாதரகா. அந்த அம்மா எப்படி புத்திர விசித்திராதிகள் எல்லாம் வசிக்கிறதுக்காக பால் அன்னபானாதிகள் எல்லாம் கொடுத்து வளர்த்தாலோ அப்படி அல்லவா நீங்கள் எங்களையும் அந்த தாயுள்ளத்தோட பண்ணணும். அதனாலதான் மகாலட்சுமி எடுத்துன்னு வருது ஜலதேவதையோட வரும்போது. அப்படின்னாக்கா நம்ம தின்னுவாங்க அம்மா மாதிரி. அப்படின்னாக்கா ஒரு ஆம்பளை பார்த்து அம்மா மாதிரி பால் கொடுத்தேன்னு சொன்னா சரியா வருது. அதுக்கு பதில அந்த பிரம்மத்தை நீங்க அம்மாவா வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா சொல்லணும். நீங்களை பால் கொடுத்து வளர்த்து எப்படி ஆளாக்கினியோ அத மாதிரி வேதமே அப்படின்னு. இதெல்லாம் நம்ம காத்தால சந்தியாவனம் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷத்துல வயசு ஆபீஸுக்கு வரும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத நினைச்சு அழைச்சிருப்பா இருக்கு நமக்கு. இப்படி வரைக்கும் அம்மா கொடுத்தோம் இல்ல. தஸ்மா அறம் கமாம கமாம அப்படின்னா நாங்கள் இப்படி ஆகணும். அறம் சீக்கிரம் ஆகணும். இப்பதான் ஆகணும். ரொம்ப லேட்டு இதெல்லாம். இப்பதான் 60 வயசுலதான் தெரியுது. சந்தியாவனம் நீ பார்த்தேன் 8 வயசுல நல்லா கத்து கொடுத்துட்டு எனக்கு பூனல் போட்டுருக்கணும். அப்ப யாரும் சொல்றதுக்கே இல்ல. படிக்கிற புத்தி நமக்கு இல்ல. என்ன பண்றது இப்போ இருக்குது. இப்ப 2 வயசு. அதனால சீக்கிரம் எங்களை ஆக்குங்க. தஸ்மா அறம் ககாம தஸ்மே இப்படிப்பட்ட அவனுக்கு அறம் சீக்கிரம் கமாம அவனை சீக்கிரம் உரியவனாக ஆக்குங்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எங்களை அவனை ஆக்குங்கன்னா எங்களை உரியவனாக ஆக்குங்கள். இந்த மாய ஜலையில மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மாய ஜலத்தை மாற்றி சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கக்கூடிய இதை ஜெயிக்கணும். கயாய் இதெல்லாம் கயமாகி நீக்கி ஜின்வத எனக்கும் இந்த வெற்றி இந்த வாழ்க்கையை கரெக்டா வாழணும். நல்லபடியா வேதத்திலேயே இருந்து கொண்டு அப்படியே சாகர வரைக்கும் அந்த வேதாந்தத்துக்குள்ளேயே நான் இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கையை ஜின்வத கொடுங்கள், ஜெயித்து கொடுங்கள். இப்படி ஆபஹா ஜனயதா ஜனஹா அப்தவதையே எங்களை இப்படிப்பட்ட ஜனயதா நல்ல புள்ள நல்ல சொல்பேச்ச கேட்கிற மாதிரியான பொண்ணு வைதீக வாழ்க்கைக்கு எல்லா பந்துகளையும் வரா மாதிரி செய்யக்கூடிய புத்திர விசித்திர ஜனன சமர்த்தான் கொடுத்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் படிச்ச சமாச்சாரம் இருக்கு இல்ல. பசங்க எல்லாம் அந்த காலத்துல அப்படிதான் வந்து அப்பா வந்தோன்னா அதே வழியில பையனை யாகம் பண்ணுவான் இல்ல. அந்த பொண்ணையும் எங்க அவங்கள்ட்ட ஒரு யாகம் பண்ணவனுக்குதான் பொண்ணை கொடுப்பாரு அவரு. அந்த மாதிரி காட்டி போட்டவனுக்கு எல்லாம் கொடுப்பாரு அந்த காலத்துல. அப்படிதான் கொடுத்து ஓஹோன்னு இந்த வேதமானது அப்படியே வளர்ந்துருந்தது. இப்ப எல்லாம் வேண்டாம். ஆனா உண்மைக்கு அதான் பிரார்த்தனை பண்றோம். பார்க்கலாம் இல்ல. ஏதோ ஒரு 40 வயசுலயாவது 50 வயசுலயாவது பையன் இந்த ஃபீல்டுக்கு வருவானான்னு நினைச்சு வேண்டிதான் இப்ப இதெல்லாம் பண்றதுனால. ஆபோ ஜனயதாச நகா நகா புத்திர விசித்திர ஜனன சமர்த்தான் கொடுத்த இல்லைன்னா இந்த ஜென்மாவையாவது என்ன ஜனயதா நான் பிறந்ததுக்கு தேசம் இல்லாம இனிமேல் பட்டாவது இந்த காரியங்களை பண்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தை கொடு தேவத்தையே அப்படின்னு சொல்லி நம்ம மேல புரோக்ஷனை பண்ணி கொண்டு நம்மளை சுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற பாடம். இதற்கு பிறகு ஸ்நான காலம் வந்துட்டு இப்ப உள்ள போனோன்னு அகமரிசன சூக்தம் அப்படின்னு. அகம் அப்படின்னாக்க பாபங்கள். மரிசனம்னா நம்மளுடைய பாகங்களை எல்லாம் கலைந்தெடுக்கக்கூடியதான ஒரு சூக்தம். இந்த சூக்தத்தை தான் வச்சுட்டு அந்தராத்மாமே சித்தந்தாம் ஜோதிரகம் விரஜாத்மா பூயாசம் ஞானாத்மாமே சித்தந்தாம் ஜோதி இந்த விஷயங்கள்லாம் இந்த அகமரிசன சூத்திரத்துல தான் இருக்கு. நம்ம கையில இருக்கக்கூடிய அகங்கள் மலங்கள்லாம் இருக்கு. காய்க மலம் மாயிக மலம் கார்மிக மலம் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மலங்களை எல்லாம் நீக்க வேண்டும்னு நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கு. யார பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னாக்க பொன் கிரீடத்தோட இருக்கக்கூடிய வருண பகவான இரண்ய சிங்கம் வருணம் பிரபத்தியே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். பொன் கிரீடத்தோட இருந்து கொண்டு இருக்கிறார் இந்த வருண பகவான். ஜலாதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவான். அதனாலதான் அவர் எப்ப பண்ணாலும் ஆத்திரை எந்த பூஜை பண்ணாலும் ஒரு கும்பத்துல வருணாதிபதிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணோம், அவருக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் மித்திரனுக்கு ஒரு பூஜையை பண்ணோம். வருணனுக்கு ஏன்னா இவெல்லாம் காட்டால நம்மளை காப்பாற்றுறவர், ராக்கெட்ல காப்பாற்றுறவர், ஜலத்தின் மூலமாக காப்பாற்றுற தேவதைகள். அந்த தேவதை எப்படி இருக்கு அப்படின்னா கிரண்ய சிங்கம் வருணம் பிரபத்தியே தீர்த்தம்னே தேவி யாச்சிதா அப்படின்னாரு.
உங்களை வர பகவானை நான் சரணடைகிறேன். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? எங்களுக்கு இந்த தீர்த்தம் அப்படின்னாக்க சுத்தமாக கூடிய ஜலமானது, நீரால சுத்தமாக நானாக, இந்த நீரானது என்னுடைய தேகத்தை மட்டும் சுத்தம் பண்ணினால் போதாது, என்னுடைய உள்ளத்தையும் சுத்தம் பண்ண வேண்டும். தீர்த்தம் மே தேவி யாசிதா, இதைதான் உங்களிடம் யாசனை பண்ணுகிறோம். அது மட்டும் இல்ல, என்மையா புக்தம், கண்டதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் நான். தெரியாது யாரு எப்படி சமைச்சாலும் தெரியாது. எல்லாம் அந்த காலத்தெல்லாம் மந்திரங்கள்லாம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சமைச்சு போட்டுருந்தாங்க எல்லாரும். இப்போ ஓரவெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய காரியங்கள் என்ன ஒட்டு வச்சிருக்கியாடான்னு கேட்டுதான் சமைக்க வேண்டிய காலமா இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சாதத்துல வந்து அதனால இதெல்லாம் எப்படியோ இது ஹோட்டல்ல சாப்பிடுறோம். அசாதுலாம் புத்தம், கண்டதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். பாபேத்தியா, அது மாத்திரம் இல்ல, எத்தனையோ பாவங்களை பிரதிகிரகம் பண்ணிருக்கோம். யாரோ எடுத்துன்னு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்கனாக்க அதை பாண்டான தொடர்ச்சி அனுப்பாம பாவம் பார்த்து ஏதோ கொடுக்குறாரு, வாங்கி கொடுக்குறாரு, பாவம் எடுத்து வந்து கொடுத்தாரு, அவருக்கு சரியில்லையா சரியில்லையான்னு நம்ம பார்த்தா இது அவர் கொடுத்த பாதாம் பறிக்கும் முந்திரி பறிச்சியும் தாச்சும் சாப்பிட்டா எத்தனை பாவங்கள்லாம் வருமோ தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரதிகிரக எப்பா தெரியாம வாங்கிட்டேன் உள்ளுக்குள்ள தெரியும் இது வாங்கக்கூடாதுன்றதுதான். ஆனா என்ன பண்றது, காலத்தில் கருதி ஆபத்துல போய் கிஃப்ட் கொடுக்குறாரு, என்ன பண்றது, மாட்டேன்னு சொல்ல முடியாது, வாங்கி வந்துடுறோம். அதனால இது சரியான பாத்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு வாங்கி கொள்ளக்கூடியது இருக்கு. அது இது எலக்ஷன்ல கூட்டிட்டு போனாலும் அது எப்படிப்பட்ட பாத்திரம் அது சரியா. இப்படி இருக்கக்கூடிய பிரதிகிரகெல்லாம் பண்ணக்கூடிய பாபத்திலிருந்து என்னை காப்பாற்ற பிரார்த்தனை பண்ணக்கூடிய சான்ஸ் நமக்கு இருக்கு. அவருக்கு இல்லையோ இதை வச்சுக்கிட்டு பண்ண இது மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.